Hi guys, இந்த வீடியோல நம்ம டெக்ஸ்ட்டுக்கு லாங் ஷேடோ எஃபெக்ட்டை எப்படி கிரியேட் பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். Photoshop ஓபன் பண்ணிக்கிறேன். ஒரு நியூ டாக்குமெண்ட் ஒர்க் பண்றதுக்காக கிரியேட் பண்ணிக்கலாம். 180 x 180 சைஸ் கிளிக் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் என்டர் பண்ணி ஒரு சாலிட் கலர் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ கண்ட்ரோல் J கிளிக் பண்ணி ஒரு டூப்ளிகேட் லேயர் கிரியேட் பண்ணிக்கிறேன். லேயரை டபுள் கிளிக் பண்ணி லேயர் ஸ்டைல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கிறேன். இதில் ஸ்ட்ரோக் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபில் ஒப்பாசிட்டியை ஃபுல்லாக 0 கொண்டு வந்துக்கிறேன் ஃபார் ஸ்ட்ரோக் விசிபிலிட்டிக்காக. லேயர் 0 செலக்ட் பண்ணிவிட்டு ஷேடோங்கிற டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் T ப்ரெஸ் பண்ணி இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது ஷேடோவை கண்ட்ரோல் J கிளிக் பண்ணி ஒரு டூப்ளிகேட் லேயர் கிரியேட் பண்ணிடலாம். இப்போ பாட்டம் ஷேடோவை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ராஸ்டரைஸ் டைப்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் T ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆங்கிள் உங்களுடைய சாய்ஸ். நான் ப்ளஸில் 30 டிகிரி வச்சுக்கிறேன் அண்ட் என்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது ஆல்ட் கீயை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் அண்ட் டவுன் ஆரோ கீயை ஹோல்ட் பண்ணிங்கன்னா மல்டிபிள் டூப்ளிகேட் காப்பீஸ் க்ரியேட் ஆகும். ஒரு 200 காப்பீஸ் பக்கம் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம க்ரியேட் பண்ண எல்லா டூப்ளிகேட் காப்பியும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். இதை மெர்ஜ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது கண்ட்ரோல் T ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரீவியஸாக +30 கொடுத்துருந்தோம், இப்போது -30 கொடுங்க. நீங்கள் என்ன பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்துருந்தீங்களோ அதோட நெகட்டிவ் வேல்யூவை இங்கே என்டர் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஷேடோ ஷிஃப்ட் ஆயிடும். உங்கள் ஷேடோவை இன்னும் லென்த்தி பண்ணிக்கிறதுக்காக கண்ட்ரோல் J ப்ரெஸ் பண்ணி இன்னொரு டூப்ளிகேட் லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ட்ராக் பண்ணுற ஷேடோஸ் சேம் ஆங்கிள் இருக்க மாதிரி ட்ராக் பண்ணுங்கள். அதையும் மெர்ஜ் பண்ணிக்கோங்க. இப்போது உங்கள் டெக்ஸ்ட் மேலே உங்கள் ஷேடோவை ட்ராக் பண்ணுங்கள். லேயர் போய் வெப்பாசிட்டி உங்களுக்கு தேவையான அளவு சூஸ் பண்ணிக்கோங்க. நான் 30 வச்சுக்கிறேன். இப்போ நம்ம லாங் ஷேடோ எஃபெக்டை க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த ஷேடோ இன்னும் ரியலிஸ்டிக்காக இருக்கிறதுக்கு எரேஸ் டூலை பிக் பண்ணிக்கோங்க. ப்ரஷில் சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷை கிளிக் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பிராக்கெட் கீயை ப்ரெஸ் பண்ணி உங்கள் ப்ரஷோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜோட அவுட்டர் சைட்லேருந்து எரேஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஷேடோ லைட்டாக டல் லைட்டே வரும். ஷேடோ பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்காக க்ரியேட் பண்ணியாச்சு. லாங் ஷேடோ எஃபெக்டை க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.